ஹலோ அம்மா, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? ஆ, மதிய சாப்பாடு சாப்பிட்டியாமா? ஹலோ அம்மா, என்னம்மா பக்கத்துல ஏதோ சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு? சாப்பிட்டியா இல்லையா? மதியம் சாப்பிட்டியாமா? நேரமாச்சு, 2 மணி மேல ஆயிட்டு. சாப்பிட்டியா இல்லையாமா? ஷோ, என்னால முடியலடி. ஒரு ரூம்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்ல ஏசியும் வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்தா எல்லாரும் இங்கதான் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால இங்க இருக்கே முடியலடி. எப்படியாச்சும் என்ன கூட்டிட்டு போயிருடி. ஷம்மா, அழுவதம்மா. மருமகள, என்னாச்சு? ஏத்தே, அவங்களால அங்க இருக்கவே முடியலையாத்தே. அங்கன எல்லாரு கூடயும் ஒண்ணு போல இருக்கிறதுனால சரியா தூக்கமும் இருக்க மாட்டேங்குதான். அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிருன்னு சொல்லி. இங்கன்னு யாருக்கிட்டயாச்சும் சொன்னா என் சொல்லு வச்சு கேக்காங்களாத்தே. என் அம்மைய கொண்டு போய் எப்படி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க. மருமகள, முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க சொல்லுவோம் அம்மைய. 1 மாசம் 2 மாசம் தான் இருக்க சொல்லி. அதுக்கு 5வது மாசம் சீமந்தம் முடிக்கும் போது வேணா கூட்டிட்டு வந்துருவான் காரணத்தை சொல்லி. இப்பெல்லாம் கூட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம வீட்டுல இருக்காங்களே 2 பெரிய மனுஷன் டாக்டர், 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. வீணா சண்டை தான் வரும் வீட்டுக்குள்ள. கொஞ்சம் அமைதியா இருக்க விட வீட எதுக்கு சண்டை சச்சரவுன்னு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அம்மையும் மவுளும் சேர்ந்து. அனுக்கு 3வது மாசம் தொடங்கிருக்கு. இன்னும் 2 மாசம் பல்ல கடிச்சிட்டு அம்மையை இருக்க சொல்லி 5வது மாசம் போல வேணா கூட்டிட்டு வந்துக்கலாம். வீட்டுல ஃபங்க்ஷன் வருது, பெரியவங்க இல்லாம எப்படி அப்படி இப்படின்னு எதாச்சும் காரணத்தை சொல்லி அதை விட்டுட்டு இப்பவுமே கூட்டிட்டு வரணும்னு பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன ஏறோன்னு தெரியாது, முருங்கை மரத்துல ஏறி உட்காந்துக்கோ. ஆமா, சொல்லுறது கேட்டுச்சா உன் அம்மைக்கு? காதெல்லாம் பாம்பு காதுதான், கேட்கும் நல்லா. புரிஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லு. எத்தே, என்னத்தை நீங்களும் இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மருமகள, உன் அம்மா என்ன சின்ன குழந்தையா, கை குழந்தையா? அம்மையை பிரிஞ்சு இருக்க முடியாது, பால் மறக்காத குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். போய் ஒரு நாள் கூட முழுசா ஆகல, ஒரு ராத்திரி தான் ஆகிருக்கு. நேத்து காலையில விட்டுட்டு வந்திருக்காங்க, இன்னைக்கு காலையில தான் மதியம். ஒரு நாள் 2 நாள் கூட முடியல இன்னும். அதுக்குள்ள என்னால இருக்க முடியாது இருக்க முடியாது இருக்க முடியாது. எத்தனை போனு இல்ல, எத்தனை போனுன்னு கேக்குறேன். வீட்டை விட்டு ஒரு மாசமான பிள்ளை போச்சு, அந்த பிள்ளைக்கு எத்தனை போன் பண்ணி கேட்டியா எங்க இருக்கா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு சொல்லி? உன் அம்மா என்ன குழந்தையா? அந்த பிள்ளைய பத்தி ஒரு அக்கறையும் இல்ல உனக்கு. உன் அம்மைய பத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு சரி எரிச்சலா தான் இருக்கு. பேசுறது எங்கேயாச்சும் போய் பேசு. இப்ப எங்க அம்மா கிட்ட பேசுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அப்படிதானே? உன் அம்மா கிட்ட பேசுறது பிரச்சனை இல்ல மருமகளே. நீ பேசும்போதெல்லாம் எதையாச்சும் சொல்லி உன்னை தூண்டி விடுறா பாரு சண்டைக்குன்னு, அதான் பிரச்சனையா இருக்கு. உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. களிமண்ணு தான் வச்சு படைச்சிட்டானு தெரியல அந்த இறைவன். இங்க பாருங்க, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். நீங்க கேட்டீங்களேன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க உன்னையும் அம்மைய பத்தி நீங்க பேச தேவையில்ல, என்ன பத்தியும் பேசி தேவையில்ல. ஆமா. ஹலோ அம்மா, என்னமாச்சு? என்னாச்சு? யாருக்கும் போன் பண்ண கூடாது, ஏதோ தூண்டி விடுறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க மாமியாரு. அதுவும் இல்லாம யாருக்கும் போன் வேற பண்ணி கேட்கலையாம. அது யாரு பெரிய மனுஷங்க? வேற யாரு அந்த வீட்டு பெரிய மனுஷங்க? இந்த வீட்டுக்கு ஆள் இருக்குன்னு வந்திருக்காள் ஒரு மகாராணி. அந்த மகாராணிய நான் போன் பண்ணி கேட்கலையா, சோறு தின்னியா, எங்க போனா, ஏது போன, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசுறேன்னா அவகிட்ட போன் பண்ணி கேட்கலையா. மகாராணி என்கிட்ட சொல்லிட்டா போறா, இங்க போறா அங்க போறேன்னு சொல்லிட்டு. அவ இஷ்டத்துக்கு வரா, அவ இஷ்டத்துக்கு போறா. வயிற்று புள்ள தாச்சி, எங்கேயும் போக கூடாது. ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிருக்கு, வெளியே போயிட கண்டதை தின்னுட்டு இப்ப மறுபடியும் போனா ஏதாச்சும் ஆகுமேனு அக்கறை அவங்களுக்கு இருக்கணும். நம்மளா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் ஒரு வாட்டியும்? என்னதான் மனுஷியோ, பெரியவங்க நம்ம தான் சொல்லணுமே தவிர பிள்ளைங்களுக்கு தெரியலன்னா பிள்ளைங்க கூட நம்மளும் சேர்ந்து போட்டி படக்கூடாது. நானாங்க அத சரி சரி, ஓடி வந்தவ இருக்கிறவள விரட்டுனாலாம் வீட்டை விட்டு, அந்த கதையா தான் இருக்கு. எங்க இருந்தோ வந்தவளுக்காண்டி உன்னை எதிர்த்து பேசுறாங்க எல்லாரும். அதுக்காண்டி தான் அப்பமே சொன்னேன், தலைபாட அடிச்சுக்கிட்டேன். எவளை எங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும்னு சொல்லி. நீ என் பேச்ச சொல்லுபடி கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த நிலைமை உனக்கு வருமா? இன்னைக்கு உன் சொல்லுக்கே இடம் இல்லாம தானே போய் கிடக்கு. அது என்னமோ கரெக்ட் தாமா, யாரு அதை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும். நீ முன்னாடில இருந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்க. அதெல்லாம் கேட்காம தானே இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு நல்லா தான் இருக்காங்க. அவங்க தேவையான ஆட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு. எனக்கு மட்டும்தான் என் அம்மையை பிரிஞ்சு இருக்கணும்னு தலையெழுத்து எழுதி இருக்கு. வேற என்ன பண்ண? வேற என்னத்த பண்ணவா? அப்பம வச்சு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இந்த அளவுக்கு ஆடாதடின்னு சொல்லி. அவளுக்காண்டி இன்னைக்கு என்ன அந்த வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. நாளைக்கு அவ குழந்தைக்காண்டி இல்லையோ அவளுக்காண்டியோ உன்னைய அந்த வீட்டுல இருந்து விரட்டுவாங்க. இதுதான் நடக்கும். அது என்னமோ கரெக்ட் தான். அந்த மகாராணி சொல்லுபடி கேட்டுதானே இந்த வீட்டுல எல்லாரும் ஆடுறாங்க ஜிங்கு ஜிங்குன்னு. என்னத்தான் வசியம் பண்ணி வச்சிருக்காங்களோ எல்லாருக்கும். மருமகளே, ஒழுங்கு மரியாதையை போனை வச்சிரு. இல்லன்னு வச்சுக்கோ, போனை தூக்கி போட்டு அப்படி சில்லு நொறுக்கி போட்டுருவேன். ஆமா, ஒரு போனை எடுத்து காதுல வச்சுக்கிட்டு யார பத்தி பேசுறோம் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிக்கிட்டு அழகிறியோ? இல்ல பேசிக்கிட்டு அழகிறியோன்னு கேட்கேன். என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமக. உன்னை நம்பி, நம்ம வீட்டை நம்பி, உன் பையனை நம்பி வாழ வந்தவ. உன் அம்மா வேற வீடுதான். ஆமா, புரிஞ்சு நடந்துக்கோ, தெரிஞ்சு நடந்துக்கோ. எது பேசுறதுக்கு முன்னாடியும் உன் இஷ்ட இதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இஷ்டத்துக்கு பச்சாந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருப்பியோ நேரம்?
ஏம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன், போன வைமா. என்னத்த சொன்னீங்க? பச்சோந்தி மாதிரி மாறனா? யாரு பச்சோந்தி? இத சொல்லுங்க, யாரு பச்சோந்தி? இப்ப வந்தவங்களுக்காண்டி குடும்பமே சேர்ந்து மாறி இருக்கீங்க. என் அம்மா வேற ஆளுன்னு சொல்றீங்களே. என்னை பெத்து வளர்த்து இத்தனை வருஷம் ஆளாக்கி இவ்வளவு நாள் வரைக்கும் என் கூடயே இருந்து என் பிள்ளைங்களை பார்த்து எனக்கு கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் கூட இருந்து இவ்வளவு பண்ணிருக்காங்க இத்தனை வருஷமா. அவங்க வேற ஆளு. இப்ப வந்து 3 மாசம் 4 மாசம் இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கா ராஜாகம் பண்ணி. அவ வந்து நம்ம வீடு. நல்லா சொல்றீங்க அத்தை கணக்கு. இங்க பாரு மருமவுல, ஏட்டிக்கு போட்டியா பேசணும்னு நினைச்சா பேசிக்கிட்டு தான் இருக்கணும். அமைதியே இருந்துட்டு சொல்லிட்டேன். தேவையில்லாத வரத்து என்கிட்ட வந்துகிட்டு இருக்காத. மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்லிட்டேன். பாட்டி வாமானு வா. வா வா உட்காரு. பாட்டி இந்தாங்க பலாப்பழம் சாப்பிடுங்க. என்னாச்சு பாட்டி? வெளியே ஒரு சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு. ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லானோ. பலாப்பழத்தோட வந்திருக்க? என்ன எங்க வந்துச்சு? வீட்டுக்கு எதிராக வந்துச்சா என்ன? இதை நீ போய் வாங்கிட்டு வந்தியா மார்க்கெட்டுக்கு? ஐயோ பாட்டி, அதெல்லாம் இல்ல. நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கதான் கொடுத்து விட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு போனியா? ஏன் உன் அம்மா வீட்டுக்கு போகாம உன்னால இருக்க முடியாதோ? மருமவுல தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காது. அமைதியா எந்தி உள்ள போ. நீங்க தானே சொல்லிங்க பெரியவங்க தான் சொல்லி தரணும்னு சொல்லி. இல்ல இவதான் அறிவு கட்டுத்தனமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா? நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ? சொல்லுவத்தே வாய திறந்து பேசுங்க. இங்க நீ அங்கனியோ பிள்ளை தச்சு பொண்ணு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் தான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கன்னு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. கேட்டாலும் தப்பு கேட்கலாம் தப்பு அப்படித்தானே? மருமவுல கேட்கறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு மருமவுல. நீ சண்டைக்குன்னு நிக்கணும் நின்னுக்கா. அமைதியா பேரு சொல்லிட்டேன். உங்ககிட்ட நான் பேசல. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அவகிட்ட. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? யாருக்கிட்ட கேட்டும் அம்மா வீட்டுக்கு போனா? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்படிதான் ஒரு நேரமா போய் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கியோ? மருமவுல வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்க 2 மணி போலவே ரகு போன் பண்ணா. அவன் இன்னும் சாப்பிடாம கிடக்கா. வருவா சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன் பண்ணதான் நீங்க தானே சொன்னீங்க. மணி இப்ப என்ன ஆகுது? 5 மணி ஆகுது. இப்படிதான் ஒரு நேரமா ஆஸ்பத்திரிக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு கண்டிப்பா காமிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காப்பல இங்க நடக்கிறதெல்லாம். அப்படிதானே? உன் ஆசைப்படி எங்க அம்மாவை இங்க இருந்து அனுப்பி விட்டுட்டேன் சந்தோஷமா. அதையெல்லாம் போயிட்டு உன் அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு வந்தியோ? இல்ல நான் போய் சொல்லிட்டு எல்லாம் போல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். வெளியே ஃபுட்டு சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. வீட்லயே நான் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி ரகு கூட சொன்னாங்க. அவங்க இங்கே இரு, சாப்பிட்டுட்டு நான் எப்படி ஈவினிங் வந்துருவேன், ஒன்னாவே போகலான்னு சொல்லி. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாத்த. வெளியே சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலான்னு. அப்பதான் அம்மா போன் பண்ணாங்க. இந்த மாதிரி பலாப்பழம் காய்ச்சிருக்கு, வந்து எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அங்க போனாத்த. நல்ல நல்ல கதையா சொல்லிக்கிட்டு இங்க இழிச்ச வாயி உக்காந்துகிட்டு இருப்பா. அவளுக்கு ஈஸியா காது குத்தி மொட்டை அடிச்சுட்டு இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு. அப்படித்தானே? ஒண்ணுத்துக்கு ஆகாத பழத்தை தூக்கிட்டு வந்துட்டா அங்க இருந்து. இந்த பழத்தை எங்களால வாங்கவே முடியாதுல்ல. வேண்டாம் மருமவுல, அமைதியா இருந்துரு. அவங்க ஏதோ பாசமா கொடுத்து விட்டு இருக்காங்க. அதை போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அத்தை நீங்க தானே இப்ப திருவிழாக்கு வரும்போது சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பலாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் வீட்லயே இந்த மாதிரி கெமிக்கல்லாம் இல்லாம பழுக்க வைக்கிறதா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பழுக்க வச்சு தாங்கன்னு சொல்லி திருவிழாக்கு வந்திருந்தீங்கல்ல. அப்ப காயா இருந்துச்சுல அத்தை, நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிதான் அம்மா கொடுத்து விட்டாங்க. உங்களுக்கு பிடிக்குமேனு சொல்லிதான். குடுக்கணும்னு நினைக்கிறவங்க மொத்தமா கொடுத்துடுவாங்களே தவிர இப்படி 4-5 சொலைய போட்டு இப்படி டப்பால அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, பேருக்குன்னு குடுக்கணுமேனு கொடுத்து விட்டுட்டு பேசுற பேச்ச பாரு. மருமவுல வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நீ பேசுற பேச்செல்லாம் என்னத்த இல்ல நான் கேட்கறது என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. ரகு பார்த்துட்டு இருந்த ஓபி பேஷண்ட் ஏதாச்சும் இருக்காங்களா? ஏதாச்சும் எமர்ஜென்சி பார்க்கணும்னு ஏதாச்சும் கேசஸ் வந்திருக்கா? இல்ல மேம், சார் எல்லா கேசஸும் முடிச்சுட்டு தான் மேம் வீட்டுக்கு கிளம்பினாரு. இப்போதைக்கு ஓபி கேசஸ் எதுவும் வரல மேம். ஓகே. ப்ரெக்னன்சி கேசஸ் ஒரு 2 கேஸ் வந்திருந்தது. நான் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஸ்கேனிங்காக அனுப்பியிருக்கேன். அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? ஓகே மேம். 2 பேருமே ஸ்கேனிங்காகவா மேம்? இல்லை 2 பேருமே ஸ்கேனிங் இல்லை. ஒருத்தவங்க ஸ்கேனிங்காக அனுப்பியிருக்கேன், இன்னொருத்தவங்கள வந்து பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ எடுக்க சொல்லி அனுப்பியிருக்கேன். நீங்கள் அவங்க கூட இருந்து எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் எனக்கு வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் மேம், நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சுகர் லெவலும் செக் பண்ணுங்க, நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எதனாச்சும் அப்நார்மல் இருக்கு அப்படின்னு சொன்னா என்கிட்ட வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போக சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள நார்மல் செக்அப் எப்போ வருவாங்களோ அப்ப அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க. மற்றபடி என்ன மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே? ஹலோ, உங்களை தான். ஹலோ, யார பாத்துக்கிட்டு இருக்கா? டேய் நீ எப்படா வந்த? நீங்க சுகர் டெஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் கண்டிப்பா அடி வாங்க போற என்கிட்ட. ஆமா. ஏங்கா நீங்க வான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி நான் என்னுடைய தூக்கத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அக்கா வார்த்தையை மீறக்கூடாதுன்ற ஒரு வார்த்தைக்காண்டி 5 நிமிஷத்துல வந்திருக்காங்கா. சீ, 5 நிமிஷத்துல வந்தியா? குளிச்சியே இல்லையா? ஏங்கா ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணுமா என்ன? சரி ஒரு நிமிஷம் இரு. ரீனா. மேம்
உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், காது கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு மேம். அவங்கள டெஸ்ட் எடுத்துட்டு நார்மல் செக்அப்க்கு வர சொன்னீங்க. இப்போ ரிப்போர்ட் காட்ட வேண்டாம், நார்மலா இருந்துச்சுன்னா நானே பார்த்துட்டு சொல்ல சொன்னீங்க மேம். அப்நார்மலா இருந்தா மட்டும் உங்களுக்கு கன்சல்டேஷனுக்காக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மேல அனுப்பி விடணும். அதானே மேம்? அதான். சரி போங்க. ஓகே மேம். ஒரு நிமிஷம், அந்த அட்மின் கிட்ட வாங்கி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொன்னல குரூப்ஸ்ல, அதெல்லாம் சென்ட் பண்ணியாச்சா? இல்ல மேம், ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் சென்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் மேம். ஒர்க் கரெக்டா இருந்துச்சு. பேஷண்ட்ஸ் இப்பதான் மேம் வரது ஸ்டாப் பண்ணிருக்காங்க 4 o'clockன்றதுனால. அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் யாரும் வரல மேம். நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க சொல்ற பதில் என்ன? அது வந்து மேம், இவ்வளவு நேரம் பேஷண்ட் இருந்தாங்க மேம், என்னால அட்மின் கிட்ட போய் பேச முடியல. இப்போ பேஷண்ட் இல்ல, நான் போயிட்டு இப்போ அனுப்பி விடுறேன்னு சொல்ல வந்தேன் மேம். சரி போங்க. வாங்க சார். என்ன சொல்லாம கொள்ளாம இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒருத்தவங்க ரூமுக்கு வரணும்னா மேனஸோட டோரை நாக் பண்ணிட்டு வரணும்னு ஒரு காமன் சென்ஸ் கூடவா இல்லையா? இத்தனை வாட்டி தான் சொல்றது, ஒரு டாக்டர் மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் விளையாட்டு தானோன்னா அப்படிதானே? ஐயோ அக்கா, ஏற்கனவே 2 ஷிஃப்ட் கண்டினியூவா பார்த்துட்டு செம்ம தூக்கம். காலையில போய் படுத்து வந்தான், நீங்க போன் பண்ணீங்க, அப்பதான் எழுந்தனே 4 மணிக்கு. இதோ சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு டேரக்டா இங்கதான் வரேன். நீங்க மறுபடியும் அட்வைஸ்ன்ற பேர்ல மொக்க போடாதீங்க, தூங்கிடுவேனாலாம். தூங்குவீங்க தூங்க மாட்டீங்க பின்ன நீங்க. ஏன்க்கா? சரி அக்கா, ஏன் வர சொன்னீங்க? எனக்கு ஷிஃப்ட் 8 o'clock தானே. டேய், ரகு ஷிஃப்ட் முடிச்சிட்டு போயிட்டான். என்னது ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டானா? சார் வந்தது 2 o'clock வந்தானோ? சரி சரி, ஓகே ஓகே. அவனுக்கு ஏற்கனவே உடம்பு வர சரியில்லைல்ல, அதான் வீட்டுக்கு போயிட்டான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆமாக்கா, நான் வேற அத்தை வாட்டில போன் பண்ணி அங்கிருந்து வர வச்சேன். இதோ இந்த பிரச்சனைனால, கார்த்தி பிரச்சனைனால. அவனும் அப்பவுமே சொன்னான் அவளுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. அதனால என்ன வர வச்சிருக்கீங்க, தம்பிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 5 மணிக்கு ஜெனரல் ஷிஃப்ட்டுக்கு வர ஜூனியர்ஸும் அவுட் ஆயிருவாங்க. அப்ப நான் மட்டும்தான் இருப்பேன் டாக்டர்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் இன்கேஸ் எமர்ஜென்சி கேசஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்போதைக்கு போன் பண்ணி யாரையும் வர சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் உன்னையும் முன்னாடி வர சொன்னேன். ஒரு 3-2 hours இருக்குமா, முன்னாடி வர சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆனா இப்போதைக்கு கேசஸ் கூட இல்லையே, 2 பிரெக்னன்சி கேசஸ் தானே இருக்கு. ஆமாடா, இப்போதைக்கு கேஸ் இல்ல. ஆனா போறதுக்குள்ள கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சுன்னா அதனாலதான் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். பட் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிங்காக தேவைப்பட்டுச்சுன்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ போயிட்டு உன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை எனக்கு. சரியா? நீங்க என்ன பண்றீங்க? அட்மின் சைட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க, அந்த ரிப்போர்ட் ஃபைல்ஸ் எழுதிட்டு இருக்கேன். சரி ஓகேக்கா, அப்போ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிடா. ரேஷ்மா மேம், மே ஐ கம் இன் மேம்? உள்ள வாங்க. நீ என்ன பண்றீங்க? அத நான் தான் கேட்கணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வர சொன்ன மாதிரி அவளையும் வர சொல்லிட்டீங்களாக்கா? ஏன்க்கா? டேய், நாளா வர சொல்லடா, அவளாதான் வந்திருக்கா. இந்த ரேஷ்மா மேம்ல வர சொல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு, அதான் அவங்க கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ணுவேன், ஷிஃப்ட் கண்டினியூ பண்றதுக்காண்டி வந்தேன். ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணணுமா? 8 o'clock தான் நம்மளுக்கு ஷிஃப்ட். ஆமாப்பா, 8 o'clock தான் ஷிஃப்ட். ரகுக்கு உடம்பு முடியலன்னு சீக்கிரமாவே கிளம்பிட்டான் 5 o'clockலாம். அதனால அக்கா ஃபோன் பண்ணி எனக்கு 4 o'clockலாம் சொல்லிட்டாங்க சீக்கிரம் வாடிட்டு. சரின்னு சொல்லிட்டு எழுந்துட்டுமே அப்படின்னு நானும் வீட்டுல இருந்தா வெறுப்பிடிக்கும், சரி நீங்க வந்துட்டேன். நீ என்னாச்சு, நீ ஏன் வந்த? உனக்கு வெறுப்பிடிக்குதா என்ன வீட்டுல இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் கரெக்டா இருக்கே வேலை. என்னடி சொல்ற, ஒன்னும் புரியல. அது வந்து உன்னையும் பார்க்கணும்னு தான் நினைச்சேன், உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரேஷ்மக்கா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசலான்ட்டு வந்தேன். என் கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? இல்ல, கார்த்திய அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கல்ல. ஆமா. அது விஷயமா ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு. என்ன ஹெல்ப் சொல்லு. இல்ல, நானு போலீஸ் ஸ்டேஷன் காலையில போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஏற்கனவே கேஸ் ஒன்று ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறதுனால 2வது வாட்டியும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா 110 போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறமா கேஸ் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டு பெயில் கிடைக்காத அளவுக்கு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 110 போடுறதுக்குள்ள யாராச்சும் நல்ல லாயரை பிடிச்சி கொண்டு வாங்க ஈவினிங்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. 7 o'clock இன்ஸ்பெக்டர் வருவாராம், அவர் எங்கேயும் ரவுண்ட்ஸ்க்கு வெளியே போயிருக்காரா எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால லாயரை என்னால அரேஞ்ச் பண்ண முடியல. உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு அந்த அளவுக்கு யாரையும் தெரியாதே. நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன், அப்படி இல்லைன்னா ரகு கிட்ட யார்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். காலையில இருந்து இந்த விஷயமா அலைஞ்சிட்டே இருக்கியா? ஆமாப்பா, காலையில இருந்து அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இங்க வந்துட்டு இருக்கேன். இந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்லயும் என்னால இருக்கவே முடியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடணும்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு கேட்கவா? சொல்லுங்க மேம். இல்ல, அந்த வீட்ல இருந்து வெளியே வந்துடணும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும்னு உன் தலையில நீயே எல்லா பிரச்சனையும் தூக்கி இழுத்து போட்டுக்கிற. வெளியே வரணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா வந்துட வேண்டியது தானே. எதுக்கு நீயே தேவையில்லாம போயிட்டு பிரச்சனை எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க? சொல்லு. நீங்க கேட்கறது கரெக்ட் தான்க்கா, இல்லன்னு சொல்லல. அவன் என்ன ஏமாத்தின மாதிரி நானும் அவனை ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்னு,
என்னாலதான் அவனுக்கு வேலை போயிட்டுக்கான். அந்த வேலை போன கோவத்துலதான் இந்த மாதிரி ட்ரீட் பண்றான்னு எனக்கும் தெரியுது. பட் ஆனா வேலை போயிட்டுன்ற ஒரு காரணத்துக்காண்டி நம்பி வந்தவளை இவ்வளவு கேவலமா மோசமா ட்ரீட் பண்ணுவாங்களா என்ன? அதனாலதான் அவனை கிட்ட இருந்து நான் விலகி வரணும்னு நினைக்கிறேன். அந்த வேலையை எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துடணும். அதுக்கப்புறமா அவனை வெளியே எடுத்துடணும். இந்த 2 விஷயம் தான். இந்த 2 விஷயத்தையும் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கையை நானே பாத்துப்பேன். நீ யோசிக்கிறதுலாம் தப்பு இல்லடி. ஆனா நீ என்ன கேக்குறன்னு புரிய வருது. நீ லவ் பண்ணிட்டு 1 மாசம் தான் ஆகுது கல்யாணம் பண்ணி, அதுக்குள்ள பிரிஞ்சு வரணும்னு நினைக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற வழி தெரியல ஆதி. இவன் கூட வாழ்றதை விட நான் தனியா வாழ்ந்தாலே நிம்மதியா இருப்பேன்னு தோணுது. ஒரு நாளும் நரகமா தான் இருக்கு. அவங்க அம்மா எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னுடைய ராசி தான் காரணம்ங்கிறாங்க. உனக்கு தெரியல, நான் கிறிஸ்டின் சொல்லிட்டு இந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு சுத்தமா இல்லவே இல்லை. ஆனா அவனுக்காண்டி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆனா அவன் எனக்காண்டி எதையும் ஏத்துக்கவும் இல்லை, மாத்திக்கவும் இல்லை. அவனை பத்தி தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. அவசர அவசரமா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் பண்ணதில்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா லாயர் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா? சரி, நான் ட்ரை பண்றேன். சரி, என்ன ஏன் பார்க்க வந்த? அது வந்து அக்கா, உங்ககிட்ட அந்த கேஸ் பத்தி நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் போடாம இருந்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து அப்படியே ரிமைண்ட் பண்ணாம எழுதி வாங்கிட்டு விட்டுருவேன்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன்க்கா. ப்ரொஃபஷனலா பேசும்போது மேமு, உரிமையா கேட்கும் போது அக்கா, அப்படிதானே? அது வந்துக்கா, இங்க பாரு ஜெனிஃபர், நாங்களும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நீ எடுத்த முடிவுக்கு உன் கூட நின்னோம். பட் ஆனா இந்த அளவுக்கு ஆகும்னு எங்களுக்கும் தெரியாது. கஷ்டமா தான் இருக்கு. இது உன் வாழ்க்கை, நீ தான் முடிவு எடுக்கணும். யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், நான் கேஸை வேணா வாபஸ் வாங்கிக்கிறேன், பிரச்சனை இல்லை. உண்மையாக்கா சொல்றீங்க? ஆமா, நீ தான் சொன்னியாமே ரகு கிட்ட, அவ பாவம் கேஸை வாபஸ் வாங்கிப்போன்னு சொல்லி. ரகு என்கிட்ட பேசினா, யோசிச்சு பார்த்தேன். தங்கச்சி தங்கச்சின்னு வாயால சொல்றதை விட செஞ்சு கட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அவளும் என் தங்கச்சி தான். என் தங்கச்சி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும் போது அப்படியே இருந்துருவேனா என்ன? இங்க பாரு, அதுக்காண்டி ஒரு வாட்டி இந்த மாதிரி விட்டுட்டு இருக்க மாட்டேன். இல்லக்கா, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாட்டி. அவன் இதுக்கு மேல என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லக்கா. நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த ஒரு வாட்டி மட்டும்க்கா. எல்லாமே என்னால நடந்துச்சுன்னு என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பழியில இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், மொத்தமா அவங்க குடும்பத்துல இருந்தே. அதுக்காண்டி தான் நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவன் பிரச்சனை பண்ணானா நானே கேஸ் கொடுத்து உள்ள வச்சிருவான்க்கா. எவன் எப்படி போனா எனக்கு என்ன? சரி, ஓகே. நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு, நம்ம அட்மின் சைட்ல இருந்து நான் பேசி சொல்றேன், சரியா? லாயர்லாம் மேக்சிமம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளே கேஸ் வாபஸ் வாங்குறதுனால. நீ பேசிட்டு என்னன்னு சொல்லு. இன்கேஸ் லாயர் அரேஞ்ச் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமா நம்ம பேசிக்கலாம். ஓகேக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. லூசி, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, சரியா? உனக்கு ஒரு ஹெல்ப் தான் நான் பண்ண மாட்டேன்னா என்ன? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் அதை சரி பண்ற வழியை பாரு. சரி சரிக்கா, நானும் கிளம்புறேன். போயிட்டு வராதி, பாய். சரி, பார்த்து போயிட்டு வா. பாவம் காவ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா பாருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சித்தி கொடுமை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கொடுமை, எல்லாமே சேர்ந்து இவளுக்கு மட்டும்னு வருது பாருங்கக்கா. என்ன சொல்றதுன்னு தெரியல. இது அவளுக்கு ஒரு பாடமா இருக்கும். அவ இதுக்கு மேல எந்த ஒரு முடிவு எடுக்கிறது இருந்தாலும் யோசிச்சு எடுப்பா. அவ லைஃப்ல இது ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சரி, ஓகே, விடு. வேற என்ன பண்றது? கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா மொத்தமா கொடுத்து விட வேண்டியதானே? ஏன், எங்களுக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, நாங்க கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுக்க மாட்டோமா? என்னைக்கு உள்ளதோ இது. சும்மானா எதையாச்சும் சாக்கு போக்கு சொல்லணுமே அப்படின்றதுக்காண்டி இந்த பழம் கொடுத்து விடுறேன், இதனாலதான் வந்தேன்னு சொல்லி விட்டுருப்பா உன் அம்மாக்காரி. அதையும் இங்க வந்து நீ ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கா, அப்படிதானே? இன்னைக்கு பழுத்தது, அதனால போன் பண்ணி கூப்பிட்டாங்க, நீ போய் வாங்கிட்டு வந்தா எனக்கு அக்கறையா? இதை நான் நம்பணும், அப்படிதானே? ஆமாத்த, இன்னைக்கு பழுத்ததுதான். அதுவும் இல்லாம பழமும் கொடுத்து விட்டுருக்காங்க அத்தை. அது வண்டி டிக்கில இருக்கு. நான் எப்படி அத்தை அவ்வளவு பெரிய பழத்தை தூக்கிட்டு வர முடியும்? எனக்கு தெரிஞ்சு அது எப்படியும் 20-25 கிலோ 30 கிலோ வச்சு இருக்கும். அவ்வளவு வெயிட் எல்லாம் என்னால தூக்க முடியாது அத்தை. அதனாலதான் டிக்கிலே வச்சுட்டு, இது சின்னதா தானே இருக்கு, அதனால சரின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்தாத்த. அதுவும் இல்லாம நான் போகும்போது இது பீஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம். எனக்கும் சாப்பிடணும் போல இருக்குமா, அந்த பழத்தை கட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும் தெரியல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிடணும் குடுமான்னு சொல்லி நான் தான் வாங்கிட்டு வந்தாத்த. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே சொன்னீங்க. சும்மா எதையாச்சும் பேசணும்னு காரணத்தை சொல்லிக்கிட்டு அலையாதடி. ஆமா மருமவள, சும்மா நீ தான் காரணத்தை தேடிக்கிட்டு இருக்க மருமவள. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காது, அமைதியா மேல போன்னு சொன்னேன். உனக்கு உன் அம்மா வீட்டுக்கு போகணும், இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் உன் அம்மா காதுல சொல்லணும். அதனால இது ஒரு சாக்கு, அப்படிதானே? எல்லாரையும் நல்ல வசியம் பண்ணி வச்சிருக்கியா உன் போக்குக்கு. நான் சொல்றதை யாரு கேட்டா? ஐயா ராகு, நீ எப்பயா வந்தா? அனு, பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கு பாரு, ரூம்குள்ள கூட்டிட்டு போனோம். ஐயா நீ உள்ள போ. இரு பாட்டி, இங்க பேச வேண்டிய விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு பேசி முடிச்சிருவோம் எல்லாத்தையும். என்னல விஷயம் பேச வேண்டியது உனக்கு இருக்கு? உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாலும் நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே வாங்க, வீட்டுல நடக்கிறதெல்லாம் பாருங்க, உன் அம்மா என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறா அப்படின்னு சொல்லி என்ன பேச வச்சு பார்த்துட்டு உன் பொண்டாட்டி அப்படியே ஊம கொட்டம் வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பா. அதனால நீ வந்து என்கிட்ட சண்டைக்கு நிப்பா, அப்படிதானே? மருமவளை, தேவையில்லாம பிஎஸ் ஆடு மருமவளை, அமைதியா மேலோடி போ. டென்ஷன் பண்ணாத ஆட்களை போ.
அந்த மாதிரி புத்தில அணுக்கு இல்லம்மா. உனக்கு வேணா இருக்குமா இருக்கும். பாத்தீங்களா அத்தை? பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லி யாருக்காண்டி பேசுறான்? இப்ப வந்தவளுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வசியம் பண்ணி தான் வச்சிருப்பா போல. சீ, இவளா என்ன பொம்பளையே தெரியல. எல்லாத்தையும் வசியம் பண்ணி அம்மையை இந்த வீட்டுல இருந்து அனுப்பிட்டா. அடுத்து யாரு? நான் தானடி. நானும் போயிடுறேன். நிம்மதியா இருக்கியா? நான் இந்த வீட்டை விட்டு போனோமா இல்ல ஒரேடியா மேல போய் சேர்ந்துடணுமா? சொல்லி வாய் திறந்து சொல்லிடி. எம்மா என்னல எம்மா சும்மா நிக்கிட்டு சும்மா கடை. நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ பண்ற வரத்துக்குலாம் இவளுங்களா போவாங்களாம், ஊரை சுத்துவாங்களாம், அவங்க அம்மா எதாச்சியா போனை பண்ணுவாங்களாம், பலாப்பழத்தை கொடுத்து விடுவாங்களாம், அதை எடுத்துட்டு வரதுக்கு நேரமாச்சான். இவ்வளவு நேரம் காலையில போன பொம்பளை வர நேரத்தை பாத்தீங்களா? இதை ஒரு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கேட்டா அது ஒரு குத்தம் குறையாயிருது. சரி ஓகே, அது கூட எதாச்சியா நடந்துச்சுன்னு வச்சுப்போம். அது எப்படி இல்ல, நாங்க சண்டை போடுற நேரமா பார்த்துதான் நீ வீட்டுக்கு வருவியோ? இத்தனை நாள் வரைக்கும் மணி 8 மணி 9 மணி ஆகும். இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்க என்ன விஷயத்துக்கு? சொல்லி கொடுத்துருப்பா. நான் போறேன், உன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க, நான் நேரமா போவாததுனால நேரம் ஆயிட்டுன்னு சொல்லி நீ வாங்க, அப்பதான் உங்க அம்மாவோட எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அப்படிதானே? அந்த மாதிரி புத்தி அவளுக்கு என்னைக்கும் வந்தது இல்ல. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 மணிக்கே கிளம்பிட்டா. ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு எனக்கும் தெரியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அவ. சரிங்களா? இதைத்தானே நானும் சொல்றேன். உனக்கு கொடுக்குற மரியாதையா பாரு. நீ ஈன்னு இழிச்சுக்கிட்டா பின்னாடி அலையிறதுனாலதான் அவ உனக்கு இந்த மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு 4 கேள்வி என்ன கேட்கற மாதிரி அவளை திருப்பி நின்னு கேட்டியானா அப்ப அவளுக்கு உரைக்கும்ல. எங்க போன? ரகு, அம்மா ஃபோன் பண்ணாங்க வர வழியில. அத்தைக்கு பலாப்பழம்னா பிடிக்கும்னு ஊருக்கு வரும்போது பழ மரத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க. காய் பழுத்துச்சுன்னா கொடுத்து விடுங்கன்னு சொல்லி உங்களை தான் வர சொன்னாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தீங்க. நான் போற வழி தானே அப்படியே வாங்கிட்டு வரலான்னு வந்தேன். போனதுக்கு அப்புறம் அங்க நேரம் ஆச்சுல சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு இந்த பழப்பழத்தெல்லாம் கட் பண்ணாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வர்றதுக்கு நேரம் ஆச்சு. அம்மா வீட்டுக்கு தான் போன ரகு, வேற எங்கேயும் போல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு தான் வரேன். எம்மாடியோ, இந்த மாதிரி நடிப்பு எங்கேயும் பார்த்தது இல்லமானாலாம். அவதான் சொல்லிட்டால மருமவளை, அமைதி இரு மருமவளை வாய வச்சுக்கிட்டு வீணா சண்டை ஏற்படுத்தாத. பின்ன என்னத்த புருஷனை பார்த்தோன்னு எப்படியெல்லாம் நடிக்க பாருங்க. அம்மா வீட்டுக்கு போனேன், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போனேன்னு சொல்லிக்கிட்டு. இந்த மாதிரி நடிப்பை எங்கேயும் பார்த்தது இல்லனாலாம். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டேன். யாம்ல நீ பிள்ளைய படுத்திட்டா? சின்னாச்சி, உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான், சாரி. ஏத்தே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கத்தே. இப்பதான் அவனுக்கே புத்தி உரைச்சி கரெக்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சூடு சொரணை ஏதாச்சும் இருக்கா இல்லையா? மனுஷி தானே நீலாம், மனுஷி தானடின்னு கேட்கேன். யாங்க திட்டுறீங்க? உண்மையாவே வேற எங்கேயும் போல, அம்மா வீட்டுக்கு தான் போனேன். உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான். இனிமே போவேன மாட்டேன். சரி பிள்ளைய திட்டாத. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பாட்டி. உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சொல்லி பேச்சு கேட்கணும்ன்ற புத்தி இருக்கா இல்லையா?